லோ பிபியா மயக்க மருதா? பிபிய இயற்கையா உயர்த்த உதவும் டாப் 7 உணவுகளை இன்னைக்கு பார்க்கலாம். திடீர் மயக்கம், மார்பு வலி, மூச்சு திணறல் அல்லது தொடர்ந்து குறைந்த பிபி இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். நம்ம லிஸ்ட்ல 7வது இருக்கிறது மோரு பிளஸ் ஒரு சிட்டிகை உப்பு. வெயிலில உடல் நீர் சத்து குறைந்த லோ பிபி உள்ளவங்களுக்கு 1 டம்ளர் மோருல சிட்டிகை உப்பு சேர்த்து குடிச்சா எலக்ட்ரோலைட் சம நிலைக்கு வர உதவும். 6வது எலுமிச்சப்பழ உப்பு சர்பத். வேர்வையால உப்பு தண்ணீர் குறைஞ்சா எலுமிச்சப்பழ சாறு தண்ணீரோட சிறிது உப்பு சேர்த்து குடிச்சிங்கன்னா விரைவா குணமாகும். 5வது ORS, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். லோ பிபிக்கு குறிப்பா டீஹைட்ரேஷன் காரணமாக இருந்துச்சுன்னா நம்ம ORS எடுத்துக்கலாம். சரியான அளவுல தண்ணீர், சோடியம், பொட்டாசியம் ஆகியவற்றை வழங்கி இது விரைவாக உதவக்கூடியது. 4வது உப்பு சேர்த்த ரசம். சூடான ரசம், குறிப்பாக சிறிது உப்பு சேர்த்து குடிப்பது திரவமும் சோடியமும் கிடைக்க உதவி செய்யும். 3வது பேரிச்சம்பழம். இரும்பு சத்து மற்றும் சக்தி தரும் பேரிச்சம்பழம் இரத்த சோகையால் பலவீனமாக இருப்பவர்களுக்கு உதவியாக இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 2வது இருக்கிறது உளுந்து கஞ்சி. புரதம் நிறைந்த பாரம்பரிய உளுந்து கஞ்சி உடலுக்கு ஆற்றல் அளித்து பலவீனத்தை குறைக்க உதவலாம். நம்ம லிஸ்ட்ல முதல் இருக்கிறது இயற்கையான இளநீர். உடலுக்கு தேவையான எலக்ட்ரோலைட்டை வழங்கி டீஹைட்ரேஷன் காரணமாக லோ பிபியில் உடனடியாக உதவக்கூடும். லோ பிபி இருந்தால் தண்ணீர் நிறைய குடிங்கள். ஆனால் அடிக்கடி பிபி குறைந்தால் காரணத்தை கண்டறிவதே முக்கியமானது. இந்த ரேங்க்ல நீங்க எந்த உணவை அதிகம் பயன்படுத்துறீங்க? கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.